மூட்டு தேய்மானம் இருக்கா, இது எப்படி வந்துச்சு, எப்படி சரி பண்ணலான்ற எக்ஸசைஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இது வரதுக்கான காரணம் சடனா ஒரு ட்ராமாங்க. டக்குன்னு நடந்திருப்போம், ஸ்லிப் ஆயிருப்போம், லைட்டா வலி இருக்கும், ஃபுல்லா மடக்கி நீட்ட முடியாது. பட் அப்படியே வாழ்றப்போ அது மூட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு தேய்மானத்தை உருவாக்கும். நம்மளால உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, மசில்ஸ் எல்லாமே டைட்டா இருக்கும், வீக்கா இருக்கும். பட் பரவாயில்லன்னு வாழ்றப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். சிம்பிளா சொல்ல போனா ஜாயிண்ட்னா ஃபுல் மொபிலிட்டி இருக்கணுங்க, ஃபுல் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். இது ரெண்டுத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். 1, காலை மடக்கிட்டு நல்லா ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்து நல்லா ஃபுல் ரேஞ்ச் மடக்கி நீட்டுங்க, எப்பவுமே பெயின் ஃப்ரீயா இருக்கும். நம்பர் 2, காலை மடக்கி ஆப்போசிட் நீ கிட்ட வச்சுட்டு காலை ஆப்போசிட் ஹேண்ட்ல பிடிச்சி கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. இந்த இடம் ஃபுல்லா இழுக்கும், மெயினா இங்க இழுக்கும். நம்பர் 3, காலை முட்டி மடக்காம 45 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் கொண்டு போகணும், அப் அண்ட் டவுன் கொண்டு வரணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இது எல்லாமே 30 ரெபடேஷன் பண்ணுங்க. நம்பர் 4, சைடில் படுத்துக்கோங்க. 45 டிகிரி காலை லிஃப்ட் பண்ணிட்டு பாடி ரோல் ஆகாம பார்த்துக்கிட்டு சேம் வே தான் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப் அண்ட் டவுன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணணுங்க. இதே சைட் பொசிஷன்ல காலை மடக்கிக்கோங்க, ஆங்கிளுக்கு மேலே பிடிச்சிட்டு நல்ல பட்டை தொடுற மாதிரி ஹீலை டச் பண்ணிட்டு தொடைய பின்னாடி எடுத்துட்டு போங்க. நல்ல ஃப்ரண்ட் ஆஃப் தை ஸ்ட்ரெச் இருக்கும். இந்த ஜாயிண்ட் பொசிஷனல் ஃபால்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அடிபடுறது அல்லது மசில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான். அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் டீஜெனரேஷன் வரவே வராது, தேய்மானம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.